டேபிள் டாப்பர்ஸான யுவா யோதாஸ் தமிழ் டீமான பழனி டஸ்கர்ஸ் டீம் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளோட அப்டேட்ஸும் பார்த்துடலாம். நாளைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் எந்த டீம் கூட எந்த நேரத்தில் மேட்ச் பிளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. போல் பியோட டேபிள் டாப்பர்ஸான யுவா யோதாஸை இன்னைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் தோக்கடிச்சிருக்காங்க. இன்னைக்கான மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப டஃபாகவும் இருந்துச்சு. அவங்க டேபிள் டாப்பர்ஸ் எதனால அப்படிங்கிறத கண்டிப்பா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேட்ச் ரொம்ப நல்லாவே போச்சு. ஓகேங்களா, மேட்சை பொறுத்தளவு த்ரூ அவுட் வந்து பாத்தீங்கன்னா கேசவன் ராஜா கன்சிஸ்டண்டா அந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்தார். மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுக்கவே இல்லை, சிங்கிள் பாயிண்டா தான் எடுக்கிறாரு. கன்சிஸ்டண்டா த்ரூ அவுட் த மேட்ச் கடைசி வரைக்குமே சூப்பரா பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் வந்து பாத்தீங்கன்னா பிரமாதமா பிளே பண்ணியிருந்தாரு. இவ்வளவு நாள் எங்கடா வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதரன் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவரோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான், பட் மல்டிபிள் ஸ்கில்ஸை வந்து அழகா பயன்படுத்துறாரு. டுப்கி போடுறாரு, ஜம்ப் பண்றாரு, ரிவர்ஸ் கிக் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை மல்டிபிள் ஸ்கில்ஸ் வந்து பண்றாரு. ஸோ ஒரு நல்ல பிளேயர். அவருமே இந்த மேட்ச்ல ஒரு முக்கியமான ரோல் எடுத்து பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா எப்பவும் போல ஒரு ஹாஃப் டைமுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ தான் கொண்டு வந்தாங்க. பட் அவருமே செமையா பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நம்ம டீமோட ரைடிங்ல பெருசா பிரச்சனைகளே இல்லை. ஓகேங்களா, இந்த மேட்ச்ல கன்சிஸ்டண்டா எல்லாருமே பர்ஃபார்மன்சஸ் கொடுத்தாங்க. ஹரிஷ்கா மேட்சே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்துட்டாங்க. அண்ட் அவ்வளவுதான். ஸோ நம்மளோட ரைடிங்ல இந்த மேட்ச்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நீட்டாகவும் கிளீனாகவும் பிளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மேட்சோட ஸ்டார்டிங்கில் நம்ம டீமோட டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாங்க. ஓகேங்களா, அது மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துச்சு. சக்திவேலால் நினச்ச அளவுக்கு ப்ளே பண்ண முடியல. அண்ட் கௌதம் முருகனும் பெருசாக ப்ளே பண்ண முடியல. இன்ஜுரி ஏற்பட்டுச்சு, வருவாரான்னு நினச்சோம். அதெல்லாம் ஒரு பெரிய இன்ஜுரியே இல்லை, அடுத்த மேட்சே வந்துட்டார். ஓகேங்களா, அண்ட் அபிகுமார் ஒரு சில நல்ல டேக்கிள்ஸ்லாம் இனிஷியேட் பண்ணி சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தார். ஒரு சில இடங்கள்ல அவசரப்பட்டார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் அவருமே நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். சூர்யாவை சப்ஸ்டியூஷன் பண்ணி பாதியில் கொண்டு வந்தாங்க, அவருமே சூப்பராக ப்ளே பண்ணாரு. நம்ம ரஞ்சித்தனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டேக்கிள், செமையாட்டு ஒரு சூப்பர் டேக்கிள் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மேட்ச்ல நடந்துச்சு. இந்த மேட்சோட ஸ்டார்டிங்ல நம்மளோட டிஃபென்ஸ் டோட்டலா ரொம்ப ஸ்லோவாகவும் அன்சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ் நிறையவும் இருந்துச்சு. ஓகேங்களா, பட் மேட்சோட செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா எல்லாத்தையுமே மாத்தி வேற லெவலுக்கு அந்த பழைய டிஃபென்ஸ் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் கடைசி நேரத்தில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும், கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மேட்சோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ அதுக்குள்ள ஸ்கிப் பண்ணிட்டு அந்த வீடியோக்குள்ள போயிடாதீங்க. பாயிண்ட்ஸ் டேபிள் அப்டேட், அப்புறம் நாளைக்கு யார் கூட மேட்ச் பிளே பண்ண போறாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் இனிமே தான் சொல்ல போறேன். இந்த வெற்றியின் காரணமாக பழனி டஸ்கர்ஸ் டீம் 3வது இடத்துல தான் இருக்காங்க. பட் 31 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. பின்னாடி இருக்க யூபி ஃபால்கன்ஸ் 26 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. 5 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. இதனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம்ட்டே இருக்கு. இது அப்படியே கரெக்டா மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அண்ட் நாளைக்கு பழனி டஸ்கர்ஸ் டீம் சாயங்காலம் 4 மணிக்கு ஜூனியர் பிங்க் கிளப் டீமுக்கு அகைன்ஸ்டா மேட்ச் வந்து பிளே பண்ண போறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முந்தின நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தோத்துருப்போம். டிஃபென்ஸ்ல ஒரு பாயிண்ட் கூட எடுத்திருக்க மாட்டோம். பட் இந்த வாட்டி அந்த மாதிரி இல்ல, டீம்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டாச்சு. டீம் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா செட் ஆகி எல்லா பிளேயர்ஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. அண்ட் இதுதான் கரெக்டான டைம். இந்த மாதிரி ஒரு டீமை தோக்கடிக்கும் போது அதுல கிடைக்கிற கான்பிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ நாளைக்கு கண்டிப்பா பழனி டஸ்கர்ஸ் டீம் ரிவெஞ்ச் கொடுப்பாங்க. ஆனால் அவ்வளோதான் நம்ம வீடியோ. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.